ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறிய குடும்பம், சிறிய சமூகம் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற போது இன்னும் நெருக்கம் அதிகமாகிறது. இந்த உயிர்ப்பு காலத்தில் மீண்டும் மீண்டும் உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலிருந்து இரவில் ஆண்டவரை பார்க்க போன நிக்கோதேமோவோடு ஆண்டவர் உரையாடுவதன் தொடர்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் அவரிடம் சொன்னது மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டும். ஒருவர் மீண்டும் பிறக்க வேண்டும். பிற சபையை சார்ந்தவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார்கள், மீண்டும் பிறக்க வேண்டும், அதுவும் நீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கத்தோலிக்க திரு அவை திருமுழுக்கை பற்றி இதை குறிப்பிடுகிறது. நாம் எல்லாம் ஏற்கனவே ஒரு விதத்தில் மீண்டும் பிறந்துவிட்டோம் திருமுழுக்கினால். அதை தாண்டி நாம் எல்லாரும் ஆவியால் தொடப்பட்டு புது வாழ்வு தொடங்க வேண்டும். இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் ரொம்ப படிக்கலை, கஷ்டப்படலை, முயற்சி எடுக்கலை, திறமையை வளர்க்கலை. பெற்றோர்னா இன்னும் கொஞ்சம் தியாகம் செஞ்சுருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கலாமோ என்றெல்லாம் நினைத்து பார்க்கலாம். மீண்டும் பிறந்தால் நம் வாழ்வு ஒளி வீசும். நம்மால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுதான் மீண்டும் பிறப்பது. ஆண்டவர் சொன்னார், மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கேட்கிறார். நானும் மீண்டும் பிறக்க வேண்டும். துடிப்போடு ஆன்ம தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைக்க வேண்டும். அவருக்கு செவி சாய்க்கன்னு பெருசாக போட்டிருந்தால் மட்டும் போதாது. கோயிலில் பேசுபவர்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். நானும் மீண்டும் பிறக்க வேண்டும், நானும் ஜெபிக்க வேண்டும், நானும் பக்தியோடு அருள் அடையாளங்களை நிறைவேற்ற வேண்டும், திருப்பலியை கொண்டாட வேண்டும். இதுதான் மீண்டும் பிறப்பது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பணி செய்யும் இடங்களில் மீண்டும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நிக்கோதேமோ அன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ கற்று தேர்ந்த நிக்கோதேமோ புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, எங்களுக்கும் புரியவில்லை, ஆண்டவரே எங்களுக்கு கற்று தாரும் என்று நாமும் கேட்க தயாராக வேண்டும். நம்மை தாழ்த்தி கொள்ள தயாராக வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி ஆண்டவர் சொன்னது, பாலைவனத்தில் பாம்பு மோசையால் உயர்த்தப்பட்டது. அதை உற்று பார்த்தவர்கள் நலமானார்கள். ஆல்ரெடி ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்திலேயே 19ஆம் அதிகாரத்திலே நடக்க இருப்பது யோவான் நற்செய்தியிலே நமக்கு படம் பிடித்து காட்டப்பட்டது. என்ன நடக்கிறது? சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் ஆண்டவர். அன்றைக்கு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அப்போது கடவுள் கட்டளையிட்டார், பாம்பை உயர்த்து, கொள்ளிவாய் பாம்பை உயர்த்து, அந்த பாம்பை எல்லாரும் பார்க்கட்டும், அவர்கள் நலமடைவார். குணமாக்கியது அந்த பாம்பு அல்ல, ஆண்டவர் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, கீழ்ப்படிதல். அதே போலத்தான் நீங்களும் நானும் பிரியமானவர்களை இப்போதான் கொண்டாடினோம் புனித வாரத்தை, பெரிய வெள்ளிக்கிழமையை, உயிர்ப்பை. இந்த சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரை உற்று பார்த்தால் நாம் வாழ்வோம். அடிக்கடி நாம் பார்க்க வேண்டியது சிலுவையில் உயர்த்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசுவை என்று நமக்கு உரைக்கப்படுகிறது. பாருங்கள், சிலுவையை உற்று பாருங்கள். சிலுவை அன்பின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம், பொறுமையின் அடையாளம், மன்னிப்பின் அடையாளம், தாட்சியின் அடையாளம். எத்தனை பாடங்கள் இந்த சிலுவையிலிருந்து!
சிலுவையை உற்று பார்ப்பவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், புதிதாய் பிறப்பார்கள். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எடப்பாடியில் காலையில் 5 மணிக்கு திருப்பலி பாஸ்கா முடிந்து நான் திருப்பலி நிறைவேற்றினேன். அப்போது 2ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் நம்பிக்கையாளர்களின் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை அங்கே சொல்லும்போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் 4 தூண்கள் இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காம இருக்கலாம். அந்த மறையுரையில் முதல் தூண் இறை வார்த்தையை கேட்பது, இறை வார்த்தையை கேட்பது. 2வது தூண் அப்பத்தை பிடுவது. 3வது தூண் நட்புறவு. 4வது தூண் இறை வேண்டல். திருப்பி சொல்லும்போது முதல் தூண் இறை வார்த்தையை கேட்பது, 2வது தூண் அப்பத்தை பிற்பது, புனிதமிகு நற்கருணை. 3வது தூண் நட்புறவு, எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படி. 4வது தூண் இறை வேண்டல் செய்வது. இந்த 4 தூண் இல்லைன்னா வீடு விழுந்துடும், கட்டடம் விழுந்துடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னும் வீடு விழுந்துவிடும் என்று நான் சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக 4ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததாம் பாருங்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட எல்லாரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்களாம் பாருங்கள். ஒற்றுமை, சமாதானம், அமைதியான வாழ்வு. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஜெபம் பண்ண போதாது, ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் போதாது, கோயிலுக்கு டெக்கரேஷன் பண்ண போதாது, ஒண்டியில் காசு போட்டால் போதாது. இதெல்லாம் நல்லது தான். உங்கள் வீட்டில் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். நான் சில வீடுகளை சந்திக்க போயிருக்கேன். பிஷப்பாவத்துக்கு முன்னாடியும் போனேன், இப்போவும் போகிறேன். அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது பார்த்தா முகத்திலே தெரிஞ்சிடும். ஏதோ பிஷப் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒற்றுமையாக நடித்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா இருக்க மாதிரி சில பேர் நடிப்பாங்க, அதுவும் கண்டுபிடிச்சிருவேன். ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் சொல்லியிருக்காங்க, சாமி இறைவார்த்தையை கேட்டு ஜெபத்தை கேட்டு உங்கள் மறைவுரையை கேட்டு எல்லாரையும் மன்னிச்சிட்ட சாமி, சமாதானமாக இருக்கும் சாமி. அதை விட எனக்கு எந்த புதுமையுமே வேணாம், அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இன்னைக்கு எழுதியிருக்கு பாருங்க, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். பாருங்க, அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாய் கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சில வீட்டில் ட்ரெஸ் இருக்கும் விதவிதமாக, ஏறக்குறைய சில ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் பொருந்தும். அக்காவும் போட்டுக்கலாம் சுடிதாரு, தங்கச்சியும் போட்டுக்கலாம். சில அக்கா தங்கச்சி தாராளமாக கொடுத்துருவாங்க. சில பேர் சண்டை உடனே, ஏன் என் துணியை தொட்ட எடுத்த, அயன் பண்ணி வச்சுருந்தா மடிப்பை களைச்சிட்ட அப்படின்னு சண்டை போடுற கூட்டம்லாம் இருக்குது பாருங்க. ஒரு நாள் போட்டுக்கிட்டுமே, நான் ஒரு நாள் கட்டிக்கிறேம்மா, அப்புறம் என் புடவை எடுத்துக்கம்மா, இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தாராளமாக இருக்கிறார்கள். பொதுவாக இருந்தது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் ஹர் எபிலிட்டி. ஒவ்வொருவரிடமும் இருந்தும் அவருடைய திறமைக்கேற்றவாறு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தேவைக்கேற்றவாறு பெற்றுக்கொள்ள வேண்டும். According to your need, you will receive from the family. According to your ability, you have to give to the family. நான் தானே அதிகம் சம்பாதிச்சேன், அதனால் எனக்கு மட்டும் 10,000 போட்டு ட்ரெஸ்ஸு, நீயும் ஒன்றுமே சம்பாதிக்கலை, ஏதாவது கிழிஞ்சதை கட்டிக்கோ, நீ போ, பழசை ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கப்போ
அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பாருங்கள், நம்பிக்கை கொண்டோரோட எப்படி இருந்தார்களாம் பாருங்கள். எல்லாம் பொதுவாக இருந்தது. பாருங்கள், தொடர்ந்து திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சார்ந்து பகர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தார்கள். பாருங்க, நம்மை சுற்றி மற்ற நம்பிக்கையாளர் இருக்காங்க. அவங்களுடைய நல்லெண்ணம் நமக்கு இருக்கிறதா? இருக்கும் விதத்திலே நாம் வாழ வேண்டும். அன்போடு, கனிவோடு, அக்கறையோடு. சாப்பிட்டீங்களா? டயர்டாக இருக்கீங்களா? இன்னும் குழம்பு வைக்க முடியலையா? பரவாயில்ல, கொஞ்சம் ரைஸ் மட்டும் செய்யுங்க, என் வீட்டில் மீதி குழம்பு இருக்கு, கொடுக்கறது. அக்கறை காண்பிப்பது, பகிர்ந்து கொள்வது. இதை தொடர்ந்து மீண்டும் அந்த பொதுவாக இருப்பது, பகிர்ந்து கொள்வது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தேவையில் உழல்வோர் எவரும் அங்கு காணப்படவில்லை. தேவையில் இருப்போர் யாருமே அங்கு காணப்படவில்லை. எல்லாரும் நிறைய நிலபுலங்கள் இருந்தால் அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது தேவைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். உதாரணமாக நம்முடைய பேராலய பங்கு மற்ற பங்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வசதி தானே. வசதியாக இருக்கா இல்லையா? சில பேர் நினச்சிக்கிறாங்க, பேராலய பங்கா, இங்கே உண்டியில் வர காசு ஜனங்க கொடுக்கறது எல்லாம் பேராலயத்துக்கு தான். அப்போ பிஷப்பு மற்ற பங்கெல்லாம் பார்க்கணுமா? பார்க்கறது இல்லையா? பார்க்கணும். சில பங்கில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்ந்து உண்டியலில் போடுறது 100 ரூபாயை தாண்டாது, 50 ரூபாயை தாண்டாது. நம்ம ஊரில் ஒருத்தவங்களே 100 ரூபா போட்டுருவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு? தெளிவாக சொல்லியிருக்கு. எல்லாரும் திருத்தூதருடைய காலடியில் வைத்தார்கள், தேவைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொடுப்பார்கள். பகிர்ந்து கொடுப்பார். இதுதான் நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறையாம். இந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்லியிருக்கு. பர்னபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய நிலபரத்தெல்லாம் விற்று, அவர் பேரே உற்சாகப்படுத்துபவர், ஊக்குவிப்பவர். உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பர்னபாவை பற்றி நான் வச்ச 2-3 பிரசங்கம் இருக்கும். கேட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் அவரை பற்றி வைக்கல. இன்றைக்கி ஒரே ஒரு வசனம் மட்டும் வருது. இந்த பர்னபா நல்லவர், உற்சாகம் ஊட்டுபவர். அவர் தன்னுடைய நிலப்புலங்களை விற்று திருத்தூதர்களிடம் கொடுத்தார் அப்படின்னு இன்றைய முதல் வாசகம் முடியுது பாருங்கள். ஒரு பக்கம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் புதிதாய் பிறக்க வேண்டும், தாராளமாய் இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், திருத்தூதர்களுடைய வாழ்க்கை முறையை நினைவில் கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி 4 தூண்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல நாம் மறந்துவிடக்கூடாது. தேவையில் இருப்பவர்கள் நம் மத்தியிலே யாரும் இல்லாத அளவுக்கு பகிர்ந்து கொள்கின்ற தாராள மனத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். புனித அந்தோணியார் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தார், ஜெபித்தார், புனிதமிகு நற்கருணை பலியை கொண்டாடினார், நட்புறவை பேணி வளர்த்தார். நாமும் அவரை போல வாழ இந்த திருப்பலியின் அருள் நம் எல்லாருக்கும் துணை செய்வதாக புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.